சமீபத்துல தர்மபுரி பக்கம் போன அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு சர்ச்சுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துட்டு இதா இருந்தது. அதுக்கு அண்ணாமலை வந்து சொல்ல நான் 10,000 பேர்த்த கொண்டு வந்து திரட்டுமான்னு சொல்லிட்டு வீம்ப பிடிவாதம் பிடிச்சதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை தான் இன்னும் 5 வருடத்துக்கு தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய தலைவராக இருக்க வேண்டும். நான் பல இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு வேலை லேசு. அண்ணாமலையில வந்து அவர் வந்து பாத யாத்திரைன்னு போறாரு. அது பாத யாத்திரையா பாதி யாத்திரையா தெரியல. பாதி டைம்ல வந்து கார்ல தான் போயிறாரு. நான் கேட்கிறேன், ஒரு வழிபாட்டு தலத்துக்கு நீங்க செல்றீங்க, ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுடைய புனிதம் கெட்டு போய்விடும், நீங்க வந்து எங்களுடைய மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது. காரணம் என்ன? நீங்கள் எங்க மணிப்பூர்ல சர்ச்சை உடைக்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? என் மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படும் போது நீங்க எங்க போனீங்க? இங்க கேள்விகளை கேட்கிறார்கள். உடனே ஒரு கோவப்பட்டு, இந்த சர்ச்சு உடனே சொந்தமானதா, சர்ச்சுடைய பத்திரத்தை கொண்டா, அப்படியே அவர் என்ன செய்யறாரு? பத்திர பதிவுத்துறையுடைய டிஐஜியா மாறிடுறாரு. பத்திரம் உங்க பயிர்ல இருக்கா? 10,000 பேரை கொண்டு வருவா. இது என்ன மிரட்டல்? அதான் போலீஸுங்கிற தாண்டி இப்ப ராணுவ அமைச்சர் மேல வேலை இருக்கிறாரு. துப்பாக்கி தூக்கிட்டு பாரு 10,000 பேரை கொண்டு வந்துருவேன். இது போலீஸ் மேல ரவுடிமா இருக்கிறது. போலீஸுக்கால எப்படி பேச மாட்டாங்களே, 10,000 பேரை கொண்டு வருவாண்டா அப்படின்னா நாங்க 10 லட்சம் பேர் வருவோம். நீ 10,000 பேரை கொண்டு வந்து சட்ட ஒழுங்கை நீங்கள் கெடுப்பதாக இருந்தால் நாங்கள் தமிழராகிய 10 லட்சம் பேர் ஒன்று திரண்டு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டும் இடத்துல. தர்மபுரியில தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்கிறாரு. அந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெண்ணாகரத்துல தேவையில்லாம பேசியிருக்கிறாரு. தர்மபுரி ஊர்லயே பேசியிருக்காரு, நான் வந்து பாரத மாதாக்கு கோயில் கட்டுவேன், நல்ல கெட்டு. அப்ப சர்ச்சில் போய் நீ பத்திரத்தை கேட்டு 10,000 பேரை வந்து கொண்டு வந்து நீ தர்ணா பண்ணி அப்ப சர்ச்சை தான் செய்ய போறீங்களா? ஏற்கனவே வந்து பாபர் மசூதியை 450 ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க பாபர் மசூதியை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டு ராமர் கோயிலை கெட்டது போல அந்த தர்மபுரி அந்த பகுதியில உடைச்சு போட்டு நீங்க ஏதோ வந்து பாரத மாதாவுக்கு வந்து கோயில் கட்டுறதா பிளான் இருக்கிறதா, திட்டம் இருக்கிறதா? அண்ணாமலையை காவல்துறை உரிய முறையில் விசாரணை செய்ய வேண்டும். ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? இதை பார்த்து கண்ணாபின்னு பேசியிருக்காருங்க. ஒகேனக்கல் குடிநீரை பத்தி பேசியிருக்காரு. ஒகேனக்கல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடியாரோட இவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கும்போது, அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழக முதல்வராக அமைச்சராக இருக்கும்போது, கர்நாடகால பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது காவிரி நீரை தாங்கன்னு கேட்க முடியலையாங்க. அப்ப என்ன சொன்னாரு அண்ணாமலை? ஐ ப்ரௌட் கன்னடியன்னு சொன்னாரு. நான் கன்னடக்காரன் சொல்வதை நான் என்ன செய்யறேன், பெருமை கொள்றேன்னு சொன்னவர் தானே இவரு. இவரு என்ன ஒகேனக்கல் குடிநீரை பத்தி என்ன பேசுறாரு? ஊழலுக்கே வந்து பிதாமகன் திமுக அங்க போய் பேசியிருக்காப்ல. அங்க போய் நின்றுகிட்டு என்ன செய்யறாரு, பேசுறாரு. நீங்க ஊழலை பத்தி நீங்க பேசலாமா? முதல்ல ஊழல் பட்டியல் நம்ம போடுமா பிஜேபிக்கும்? நம்மை பொறுத்த வரைக்கும் அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஊழல் செய்தவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தான். அது சட்டத்துக்கு முன்னாலே தண்டிக்கப்பட வேண்டியது தான். மக்கள் பணத்தை கொள்ளத்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். நீ திமுக குறை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்காதான் கேக்குறேன். திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு பிஜேபிக்கு தகுதி வேணும்ல. நீங்க தானே ஊழலுடைய காட்ஃபாதர். ஒட்டுமொத்த ஊழல் என்பதே குத்தகைக்கு எடுத்து காமிச்சிட்டீங்களா? 10 வருஷத்துல நாட்டையே துண்டாடி போட்டீங்களே. அப்போ அந்த பிஜேபியில இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே டிசைனா தான் இருப்பாங்களோ? நான் கேட்கிறேன், பாஜகவுடைய மாநில தலைவர், நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்கன்னா இந்த மக்கள் விரும்பவில்லை என்று சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? குறைந்தபட்சம் நான் பிஜேபியோட தலைவராக வந்திருக்கிறேன், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தவங்களும் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கிறிஸ்தவரும் வேணும், இஸ்லாமியர்களும் வேணும், இந்துக்களும் வேணும், எல்லா மக்களும் வேணும், அந்த அடிப்படையில வந்திருக்கேன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிருக்கலாமே. நீ அங்க வந்து மிரட்டல் துணியில நீ பத்திரத்தை கேட்கிற, அப்ப 10,000 பேரை கொண்டு வருவான்னு சொன்னாலும் லா அண்ட் ஆர்டர் வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாரு. அப்ப சட்ட ஒழுங்கை கெடுக்க செய்கிறார். இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாட்டு என் மண் என் மக்கள்கிறாரா? இது ஒன் மண் இல்ல, இது பெரியார் பிறந்த மண், இது திராவிட மண், கண்ணிய தமிழர் காகிதமில்ல களமாடிய மண், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த வீழ்ச்சி இருக்கக்கூடிய மண். உன் மக்கள் நீ, நாங்க உங்க மக்கள் கிடையாது, நாங்க திராவிட மக்கள், தமிழ் மக்கள். அப்ப ஒன் மண் என் மக்கள் என்பதை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது. ஒரு சரியான பாடத்தை வந்து தர்மபுரி மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்திருக்கிறார்கள். இதுல இருந்து அண்ணாமலை பாடம் படிப்பாரா? நிச்சயமா படிக்க மாட்டார். அண்ணாமலை வந்து இன்னைக்கு நேரத்தா அந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் மூக்கு நுழைச்சி பிரச்சனை பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரச்சனை பண்ணுவதற்காகவே தான் அண்ணாமலையை தான் பிஜேபி தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சொல்லுகிறோம், பிஜேபியுடைய தலைவராக அண்ணாமலை தான் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு வேலை லேசு. இல்ல இது என்னன்னாக்கா, அண்ணாமலை தேவாலயத்துக்கு போறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. மணிப்பூர்ல கிறிஸ்துவ பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டது கொதிச்சுதான் ஒரு கேள்வி எழுப்பினாங்க.
அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இவர் இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதான் அதை கூட பதில் சொல்றது மூலமா என்ன சொல்லிட்டாருன்னா, மைத்தியின மக்களுக்கும் குக்கின மக்களுக்கும் 2 இனக்குழுவுக்கு எதிரான கலவரம், இதுல எங்களுக்கு என்ன ரோல் என்று கேட்கிறார்கள். குக்கின மக்களை இன சுத்திகரிப்பு செய்தது யார்? பெரும்பான்மை இந்துக்களா இருக்கக்கூடிய மைத்தியின மக்கள் கையில் சிஆர்பிஎஃப் வைத்திருக்கக்கூடிய ரைபிள் அந்த துப்பாக்கியை கொடுத்தது யார்? குக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவர் சமுதாயத்தை சேர்ந்த குக்கி இனத்து மக்களை அங்கிருந்து மலை அடிவாரத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்ன தீய சக்தி எது? அந்த மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ், தோரியம், புல்டோனியம், மக்னீசியம் போன்ற இயற்கை வளங்களை யாருக்காக கொள்ளையடிப்பதற்காக தீட்டப்பட்ட திட்டம். இது எல்லாம் புரிந்த நிலையில்தான் அந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க. அவங்க எப்படி நீங்க நிர்வாணமாக்குனீங்களே, கிறிஸ்துவர்களை கருவறுத்தீர்களே, இது எல்லாமே பிஜேபி தான் முன்னணி சென்றது என்பதுதான் கேள்வி. இப்போ பிற வழிபாட்டு தளத்துல போகக்கூடாதுன்னு யார் சொன்னா? ஒவ்வொரு புயல் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு வெள்ளத்திலையும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்க திறந்து கொடுத்துருவோம். இப்ப எங்க பகுதியில தூத்துக்குடி மாவட்டத்துல கடுமையான மழை, நீங்க பார்த்திருப்பீங்க வெள்ளப்பெருக்குல. என்னுடைய ஊரை சுத்தி 40 பள்ளிவாசல்கள்ல நான் போயிட்டு வந்தேன். 40 பள்ளிவாசலை திறந்து கொடுத்து எல்லா சமூக மக்களுக்கும் சமபதி நடந்துச்சு. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் எல்லாம் இங்க தங்கிக்க அப்படின்னு சொல்லி தொழுகையை நிப்பாட்டினாங்க. பள்ளிவாசல தொழுகை நடத்தவில்லை, எல்லாம் சாப்பாடு தான் போட்டு அனுப்பணும். அவ்வளவு நிவாரண பொருட்கள் குமிஞ்சது, அவ்வளவு உதவி பண்ணோம். யாரு பள்ளிவாசல் தடுத்த? ஆனா நீ எப்படி வர்ற? 10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல நொறுக்கு, துளுக்கனை வெட்டு, துளுக்கட்சியை கட்டு, நீ இப்படி சொல்லும் போது எப்படி அனுமதிக்க முடியும்? என்னுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தாராளமா பள்ளிவாசலுக்கு வரலாம். என் கிறிஸ்துவ சகோதரன் தாராளமா பள்ளிவாசலுக்கு வரலாம். அதே மாதிரி நாங்க தாராளமா நாங்க நினைச்சோம் கோயில போற எங்களை வரவே மாணவப்படாத குறையா சர்ச்சுக்கும் கோயில் மக்களே வர வைப்பாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை என்ன? இந்த விநாயகர் சதுர்த்தி கலவரம் வரும்போது, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும்போது கலவரம் வருகிறது. ஏன்? அது பின்னாடி நின்று தூண்டிவிடக்கூடிய சங் பரிவார ஊர்வலமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த மாமா மச்ச உறவு இருக்குல்ல, தொப்புள் குடி உறவு நம்ம சொல்றோம்ல, இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ எல்லாம் ஒரு அணில இருக்கோம்ல, தாய் பிள்ளையா இருக்கிறோம்ல, இதை கெடுத்தால்தான் பிஜேபியை வளர்க்க முடியும் என்கிற அந்த அசைன்மெண்ட் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதானே RSS உடைய அஜெண்டா. அந்த அஜெண்டால செயல்படுகிறார். ஆனால் இந்த தமிழக மண் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எங்களுடைய பக்ரீத்ல, எங்களுடைய பெருநாட்கள்ல சட்டியா பிரியாணி எங்க போவோம்? என் தொப்புள் கூடி இந்து சகோதரன் வீட்டுக்கு போவோம், கிறிஸ்துவ சகோதரன் வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி பொங்கல், தீபாவளினா எங்க வீட்டுக்கு அவ்வளவு சாப்பாடு வருங்க. இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த உறவு பாண்ட் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் அவ்வளவு கேக்கில் தருவாங்க எங்களுக்கு. இப்படி நம்முடைய அண்ணன் தம்பி உறவு இருக்கிறதுனால அண்ணாமலையால இங்க குட்டையை குழப்பி மீன் பிடிக்க போக முடியவில்லை. அந்த குட்டையை குழப்புவதற்காகத்தான் தர்மபுரிக்கு போயிருக்கார். இன்னும் திடீர் பாசம், நாங்க சர்ச் மேல உங்களுக்கு என்ன திடீர் பாசம், திடீர்னு அன்னை மேரி மேல உங்களுக்கு என்ன திடீர் பாசம்னு கேட்கிறேன். ஒரிசாவுடைய கிரகம் சயின்ஸ் பாதிரியா இருக்காரு. அதே எரித்து கொண்டதுல இருந்து நேற்று நடந்த மணிப்பூர் கலவரம் வரைக்கும் கிறிஸ்தவர்களை அடிச்சு நொறுக்கி தீக்கரையாக்கி கற்பழித்து பாலியல் பலாத்கார வன்கொலை சேர்ந்து சர்ச்செல்லாம் உடைச்சு முடித்து விட்டு நீ போய் மாலை போட்டு என்ன பிரயோஜனம்ப்பா? இதான் இந்த மக்கள் கேட்கிறாங்க. அதனால அண்ணாமலையுடைய பல சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒரு விளையாட்டு. அண்ணாமலையுடைய பருப்பு தமிழ் மண்ணில் வேகாது.